நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. 10th மற்றும் +2 தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களே, உங்களது பொது தேர்வை குறித்து பயத்திலிருந்து நீங்கி சிறந்த முறையில் தேர்வு எழுதி பள்ளி மற்றும் மாநில அளவில் முதன்மையாக விளங்க வேண்டுமா? உங்களுக்காக அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபித்து சிறந்த ஞானத்தையும் வெற்றியும் பெற்றுத்தர பிரார்த்தனை எடுக்க உள்ளார். You are going to be a winner. நீங்கள் வெற்றி வீரராயிருப்பீர்கள். You are going to be a winner. நீங்கள் வெற்றி வீரராயிருப்பீர்கள். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. என்னுடைய நேம் மேரியன் உஷாராணி. நான் பென்டிக் ஸ்கூலில் 22 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 6 வருஷமாக ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் மீட்டுக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கூட்டிகிட்டு வர்றது வழக்கம். அங்கே போயிட்டு இறங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னால் போய் இடம் பிடிச்சி உட்கார்றது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது நான் போன வருஷம் சொன்னேன், பால் தினகரன் பிரதர் சொன்னார், உங்களுடைய ஃபெய்த் ஆண்டவர் ஹானர் பண்ணுவார் அப்படின்னு இன்னொரு பிள்ளைக்கு சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு அது ரொம்ப மனசுக்கு என்கரேஜிங்காக இருந்தது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரதுக்கும் 476 out of 500 எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். Very good. Anglo Indian syllabus 476 out of 500. School first. Very good. அப்புறமா எனக்கு ஆனால் டிவிலாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. நான் சரி நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோன்ட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் ஆண்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உன் பேர் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, நீ தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஆங்கிலோ இந்தியன் சிலபஸில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. Very good. Chennai district first in Anglo Indian syllabus. நான் என் சின்ன விருப்பத்தை அவங்க மனசில் நினச்சேன், ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. நானும் இதே மேடையில் இந்த திரளான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் முன்பதாக இன்னும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளில் பார்க்கும் லட்சக்கணக்கான மக்கள் முன்பதாக சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு என்னை உயர்த்தி வையும்னு நீங்களும் ஜோம் பண்ணுங்க. அவ சக்தி பிரியா ஜோம் பண்ணி இருக்கிறா, டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு ரேங்க் வரணும், ஸ்டேட் ரேங்க் எல்லாம் வாங்குறாங்க, எனக்கும் ரேங்க் வரணும்னு அப்படியே கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஐ நோ திஸ் இஸ் அ ப்ரேயர் மீட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் ஆஸ் அ டீச்சர் இது வரைக்கும் யாரும் சாட்சி சொன்னதில்லை. நான் இந்த முறை ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன்னா நான் சாட்சி சொல்ல வரேன் நான் அப்படின்னு சொன்னேன். அந்த ப்ரேயரை நான் இந்த 6 வருஷத்தில் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் அப்படி பண்ணதில்லை. லாஸ்ட் இயர் அதை ஜெபம் பண்ணேன். அதே போல் இந்த வருஷம் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து நான் அந்த பிள்ளைக்கு சயின்ஸ் இங்கிலீஷ் ஆஸ் அ கிளாஸ் டீச்சராகவும் இருக்கேன். சயின்ஸில் 100 out of 100, இங்கிலீஷில் 100 out of 100, இங்கிலீஷில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த 100 மார்க்ஸு, ஸ்டேட்டில் செகண்ட் ரேங்க்கு 495 out of 500. என் பேர் சுஷ்மிதா. நான் பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். என்னோடய பப்ளிக் எக்ஸாமில் வந்து நான் 495 out of 500 மார்க் எடுத்திருக்கேன். ஸ்டேட்லேயே என்னோடய ஸ்கோர் செகண்டு. நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் 100 out of 100, தமிழில் 95 எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அண்ட் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் ஸ்டேட் செகண்ட் எடுத்திருக்கேன். டாக்டர் பால் தினகரன் எழுதின அந்த ப்ரேயர் கார்டு கொடுத்தாங்க. எப்போவுமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பால் தினகரன் எழுதின ப்ரேயர் கார்டு படிச்சுட்டு போவேன். அதனால் வந்து அந்த எக்ஸாம்ஸில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இப்போது அதுக்கு எக்ஸாம் அந்த ப்ரேயர் கார்டு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மறந்து போயிடுமோ, நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடுமோன்னு எனக்கு தோணும். ஆனால் அந்த கார்டு படித்தோடனே இல்லை நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன். அதனால தான் வந்து என்னால் 495 எடுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ மார்க் எனக்கு நம்பிக்கை தந்த அந்த ப்ரேயர் கார்டு எழுதின டாக்டர் பால் தினகரன் சாருக்கு நான் மெயினாக நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரேயர் கார்டு இல்லைனா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ மார்க் எடுத்திருக்க முடியாது. அதுக்காக நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஆண்டவர் இதை கொடுத்து ஆனர் பண்ணியிருக்காரு. ஜீசஸ் கால்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபெய்த்தில் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஃபெய்த் இல்லாமல் வந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப என்கரேஜ் ஆகியிருக்காங்க.
எங்கள் ஸ்கூலில் +2ல் பொன்னின்ற கேர்ள் ஸ்டேட்டில் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் வாங்கியிருக்கா. அவளும் ப்ரேயர் மீட்டுக்கு வந்து அந்த அந்த ப்ரேயர் மீட்டுக்கு பிறகு அவளுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி, அவள் ஃபெய்த் இம்ப்ரூவ் ஆகி, அவள் மார்க் வாங்கினதே பிரதர் பால் தினகரனுடைய ப்ரேயர்ஸ்னாலன்னு சொன்னாங்க. பெண்டிங் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ 12th முடிச்சிருக்கேன். நான் வந்து 1130 எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரியில் வந்து 199 எடுத்து ஸ்டேட்லேயே செகண்ட் வந்திருக்கேன். பால் தினகரன் ஐயாவுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரோட பேச்சை கேட்டதுனால தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கையோ ஒரு தைரியமோ, நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர முடியும், உன்னாலேயும் முடியும், நீ அவங்க தான் வரணும், மற்றவங்க தான் வரணும், நல்லா படிக்கிற பசங்க தான் வரணும், இல்லை நல்லா படிக்காத பசங்களும் நல்லா படித்து அவரோட கிருபை இருந்தால், அவரோட பேர் பண்ணி அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வரலான்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது பால் தினகரன் ஐயா தான். டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் யூ பிரிங் தேம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் மீட். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். வாட் எவர் லெவல் யூ ஆர் இன், நீங்கள் திரும்பவுமா என்கரேஜ் ஆகி உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு அந்த ப்ரேயர் மீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ விதமான ஸ்லோ லேர்னர்ஸும் நல்ல மார்க் வாங்கி நல்ல ஹை அச்சீவர்ஸாக போயிருக்காங்க. அதனால் நீங்களும் வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி 5ஆம் தேதி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வாருங்கள். உங்கள் சிநேகிதர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். எல்லாரும் ஞானத்தை கொடுக்கிறவரும் இன்னும் நம்மை கனம் பெற செய்கிறவரும் ஆகிய இயேசுவின் பாதத்திலே விழுவோம். விழுந்து நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்பார், உங்களை கனம் பண்ணுவார். மறந்து விடாதீர்கள், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலை MCC பள்ளி வளாக மைதானத்தில் நடைபெறும் தேர்வு பிரார்த்தனை 2012க்கு திரண்டு வாருங்கள். 10th மற்றும் +2 தேர்வுக்கு உங்கள் பள்ளி மாணவ மாணவியரை தயாராக்கி கொண்டிருக்கும் பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் பள்ளி மாநில அளவில் வெற்றி பெற உங்கள் மாணவ மாணவியரை அழைத்து வாருங்கள். இறைவன் இயேசுவிடமிருந்து வெற்றியை பெற்று சென்று தேர்வை குறித்த பயம் நீங்கி தேர்வை சந்திக்க தயாராகுங்கள். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All power on earth and in heaven is given me. It is in my hands என்று இயேசு சொன்னார். அடுத்தபடியாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கப்பர்நகூம் என்ற ஒரு இடம், அதில் 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடம் ஓடி வருகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் மிகுந்த வேதனைப்படுகிறான், தயவு செய்து அவனை சுகமாக்கும் என்று சொல்லுகிறான். அவன் அந்த வார்த்தையை சொல்ல முன்பதாக என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான் என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். I will come and I will heal him. ரோமர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சற்றும் பிடிக்காது. ரோமன் வந்து கேட்ட உடனே இயேசு என்ன சொன்னார்? கேள்வியை கேட்டாரா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாரா? நீ என்னை நம்புகிறாயா, தேவனை நம்புகிறாயா என்று கேட்டாரா? இல்லை இல்லை இல்லை. உடனே அவர் சொன்னார், நான் வந்து நேரடியாக வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொன்னார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நான் வந்து அவரிடம் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நான் வந்து உன்னை குணமாக்குவேன் என்று. நான் வந்து அவனுக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை. நான் வந்து அவனை உடனே சுகமாக்குவேன். I will raise him up. I will heal him என்று சொன்னார். நிச்சயமாக அவன் சுகமடைவான். நான் வந்து அவனை தொடுவேன் என்று சொன்னார். எவ்வளவு அன்பு பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ, இயேசுவுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லையே, நான் கண்ணீர் விடுத்தால் என் ஜெபத்தை அவர் கேட்பாரா என்று ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். மனம் கலங்காதிருங்கள். அந்த ரோம 100க்கு அதிபதிக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை.
இயேசுவின் வல்லமையை குறித்து அவன் கேள்விப்பட்டான், அவ்வளவுதான். அவரிடம் நேரில் வந்து என் திமிர்வாதம் நிறைந்த வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று சொன்னான். இயேசு உடனே குணமாக்குகிறேன் என்று சொன்னார். அதுதான் இயேசுவின் இருதயம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசுவினிடம் சொல்லும் பொழுது, உங்கள் வேதனையை அவர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளமெல்லாம் கலங்கும். எல்லா வித்தியாசங்களையும் தகர்த்தெறிவார். உடனே எழுந்து வந்து உங்களை உடனே சுகமாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். இந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல சுவாமி. தயவு செய்து, எனக்கு அதிகாரத்தை குறித்து நன்கு தெரியும். பல வேலைக்காரர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களை இதை செய் என்றால் உடனே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து செய்கிறார்கள். நீரோ தேவனுடைய குமாரன், சர்வத்தையும் ஆண்டு அவைகளை சிருஷ்டித்து அதை அடக்கி ஆண்டு வல்லமையினால் நடத்துகிறவர். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த சுகவீனம் உடனே என்னுடைய வேலைக்காரனை விட்டு அகலுமை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஐயா என்று அவரை நோக்கி மன்றாடினார். இயேசு சொன்னார், நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். வேதம் கூறுகிறது, இயேசு சொன்ன அதே நாளிகையில், அதே நிமிடத்தில் ஆண்டவருடைய வல்லமை அவன் மீது இறங்கியது. அவன் முற்றும் சுகமானான். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் உடனே வெகு தொலைவில் இருக்கும், அவன் சொஸ்தமாவான் என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், ஐயோ, இதுதானப்பா விசுவாசம். என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறாயே, என்னுடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமை அறிந்து கொண்டாயே, இதுதான் விசுவாசம் என்று இயேசு சொன்னார். உடனே அவனுடைய வார்த்தைக்கு இணங்க ரட்சிப்பு அவனுடைய வேலைக்காரனுக்கு வந்தது. அதே நாளிகையில் அவன் எழுந்து குணமானான். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 107:20 வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி மக்களை குணமாக்கினார். யோவான் 1 வாசித்து பாருங்க. வேதம் கூறுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக உலகில் அவதரித்தது, அந்த வார்த்தை மாம்சமாக அவதரித்ததின் பெயர்தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமானது, மனிதர்கள் மத்தியில் சஞ்சரித்தது, மனிதர்கள் மத்தியில் உலாவினது. 30 வருடங்களுக்கு பின்பு மக்களுடைய கண்ணீரை எல்லாம் பார்க்க உலகத்தில் அவர் தோன்றினார். மக்களுடைய இருதயத்தின் கசப்பை பார்த்தார், சரீரத்தில் இருக்கும் வேதனையை பார்த்தார், அன்பானவர்களை இழந்து தவிப்பவர்களின் தவிப்பை பார்த்தார். அவர் கண்ணீரை எல்லாம் துடைத்தார், அவள் வேதனையெல்லாம் துடைத்தார். அவரிடம் ஒருவர் கூட வந்து வெறுமையாய் திரும்பி செல்லவே இல்லை. அவரிடம் வந்த ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு குணமாக்கினார். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவர் மாற்றினார். அவர்களை சந்தோஷப்படுத்தி கம்பீரத்தோடு அவர்களை அனுப்பினார். அப்படி செய்த அவருக்கு ரோமர் 5:6 கூறுகிறபடி, ஏற்ற காலத்தில் அவர் அக்கிரமக்காரருக்காக மரிக்கும்படி சிலுவையில் அவரை கடத்தினார். 3.5 வருடங்கள் கழிந்தது. திடீரென்று ஒரு நாள் அவர் சொன்னார், மத்தேயு 26:38 தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், என் ஆத்துமா மரணத்திற்கேற்ற துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய சீஷர்களுக்கு என்னவென்றே புரியவில்லை. அவர் சொன்னார், தயவு செய்து மரணத்தின் பயத்தினால் நான் நிறைந்திருக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து எனக்காக ஜெபம் செய்யுங்கள், எனக்காக ஜெபம் செய்யுங்கள். இதோ நேரம் வருகிறது, இன்னும் சில வினாடிகளில் ஐயோ என்னை கைது செய்வார்கள், நான் செய்யாத குற்றத்திற்கு அநியாயமாக என்னை அடிப்பார்கள், உதைப்பார்கள், துப்புவார்கள், என் சரீரத்தை கிழிப்பார்கள், தயவு செய்து எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்றார். ஆனால் அவரோடு அவருடைய துக்கத்தை அறிந்து ஜெபம் செய்ய ஒருவரும் இல்லை. தனிமையில் கதறினார், என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்று வேதனையோடு ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரே, தேவனே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலும்படி தயவு செய்து கிருபை செய்யும் என்று கண்ணீர் வடித்தார். அவரிடமிருந்தும் ஒரு மறுமொழியும் இல்லை. வேதனையில் தவித்தார். அவர் போற்றி வளர்த்த சீஷன் வந்தான், கொடியவர்களிடம் அவரை காட்டி கொடுத்தான்.
அவர்கள் அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், தலையில் முள்முடி சூட்டினார்கள், ரத்தம் வழிந்தது. வேதனை தாங்க முடியாமல் தவித்து நின்றார். அவருக்காக பரிந்து பேச மக்களை எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ என்ன சொன்னார்கள்? அவனை சிலுவையில் அறையும், crucify him. அவர் உள்ளம் எப்படி உடைந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவருக்கு அன்பானவர்கள் எல்லாரும் ஓடி மறைந்தார்கள். உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அரவணைக்க ஒருவரும் இல்லை, ஆறுதல் கூற ஒருவரும் இல்லை. மிகுந்த வேதனையில், தனிமையில், சரீரத்திலும் மனமும் உடைக்கப்பட்டு தனிமையில் தவித்தார், சஞ்சலப்பட்டார், வேதனையில் உழன்றார். அவரை சிலுவையில் அடித்தார். கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், அவருடைய விலாவை ஓங்கி குத்தினார்கள். எல்லாவற்றையும் பொறுமையோடே சகித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அதையெல்லாம் பொறுமையாக சிலுவையில் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. பேசாமல் அந்த வேதனையை உட்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கும் தழும்புகள் இன்றும் அவருடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்றும் அவர் ஒரு வார்த்தை மட்டும் நம்மிடம் சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை இறங்குகிறது. அநேக முறை தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே மக்கள் சுகமடைகிறார்கள், மக்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் ரகசியம். அந்த வார்த்தை என்ன? நாங்கள் பேசும் வார்த்தை என்ன? அது இயேசு, இயேசுவின் தழும்புகள், இயேசுவின் சரீரம். அது வந்து நம்மை சுகமாக்குகிறது. அந்த வார்த்தை மாம்சமானது. ஆகவேதான் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் திமிர்வாதம் நிறைந்த வேலைக்காரன் உடனே சுகமாவான் என்று அவன் சொன்னான். அதன்படியே ஆயிற்று. The word was made flesh and the word is Jesus Christ. ஆகவேதான் இன்று அந்த வார்த்தையை நான் நம்பும் பொழுது நமக்கு அற்புதங்கள் நடைபெறுகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது. அந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். இன்று இரவும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம். ஆண்டவரே, எனக்காக நீ நொறுக்கப்பட்டீர் சுவாமி, என்னுடைய மீறுதல்களுக்காக நீ நொறுக்கப்பட்டீர் சுவாமி, என்னுடைய சரீர வேதனைகளுக்காக உம்முடைய கரங்களிலும் உம்முடைய கால்களிலும் உம்முடைய தலையிலும் தழும்புகள் என்றும் இருக்கிறது என்று சொல்லுவோம். அவருடைய வேதனையை நினைவு கூறுவார், அவருடைய வார்த்தையை நினைவு கூறுவார், வந்து நம்மை சுகமாக்குவார், நம் வேதனையெல்லாம் அகற்றுவார், நம் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். நம்முடைய துக்கங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் உங்களை தனிமையில் விட்டு விட்டார்களா? இயேசுவுக்கு உங்கள் வேதனை நன்கு அறிவார். மனம் கலங்காதிருங்கள். அநேக முறை இயேசுவனிடம் பல ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம், ஆனால் அதை சொல்ல அநேக முறை தயங்குகிறோம். ஐயோ, வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். எப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பதாக நின்று இவைகளை சொல்ல முடியும் என்று தவிக்கிறோம், சஞ்சலப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லை இல்லை இல்லை, நாம் ஆண்டவரிடம் வந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதுதானப்பா விசுவாசம். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை, தொடர்ந்து அந்த சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியான வழி அதுவே என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் நடக்கும்படி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இயேசு சொல்கிறார், சகல அதிகாரமும் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. உன்னுடைய வேதனை அனைத்தையும், உங்கள் வேதனை அனைத்தையும் நீக்க, கண்ணீரை துடைக்க சகல அதிகாரமும் என் கரங்களில் இருக்கிறது. இன்று என்னிடம் வருவாயா என்று கேட்கிறார். என் அன்பு மகனே, என் மகளே, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்தது போதும், என் அண்டை வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு நிச்சயம் என்று அற்புதங்களை செய்வார். உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், உங்கள் கவலையெல்லாம் நீக்குவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மனம் கலங்காதிருங்கள். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசு சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என் அண்டையில் நீ வந்திருக்கிறாய். இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்.
உன் கண்ணீரை எல்லாம் நான் துடைக்க வேண்டும். ஆனாலும் என் வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டுமே. என் வார்த்தையின்படி நான் உனக்காக மரித்ததை நீ அங்கீகரிக்க வேண்டுமே. உன்னை என்னுடைய இரத்தத்தினால் கழுவ வேண்டும் என்று நீ கதற வேண்டுமே. அப்பொழுதுதானே நான் உன் உள்ளத்தில் வர முடியும். அப்பொழுதுதானே உன்னை என்னுடைய இரத்தத்தினால் கழுவி உன்னை புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக மாற்ற முடியும். மனம் திறந்து அவரை நோக்கி கதறுவீர்களா? பாவ பழக்கங்களில் சிக்குண்டு அலைகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீக்கிரமா இயேசுவனிடம் வாருங்கள். கண்ணீரோடு கதறுங்கள். இயேசுவே, என் துக்கம் மாறட்டும், என் சஞ்சலம் மாறட்டும், என் வேதனை மாறட்டும். என்னுடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்டது போதும். இன்று என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவையும், விடுவையும். உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய இரத்தத்தினால் உங்கள் பிள்ளைகளை கழுவதற்காக நன்றி. புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புத்தம் புதிய வாழ்வு. பழைய பாவங்கள் மாறி போயின. இயேசுவே உமக்கு நன்றி. உங்கள் பழைய வாழ்வு மாறி போனது. புதிய வாழ்வு, புதிய வாழ்வு உங்களுக்குள் வந்திருக்கிறது. வேதனை இருக்கும் இடங்களில், சரீரத்தில் முதலாவது வேதனை இருக்கும் இடங்களில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை வையுங்கள். ஒவ்வொரு சுகவீனம் நிறைந்த சரீரத்தின் மீதும், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும், ஒவ்வொரு சரீரத்தின் மீதும், ஒவ்வொரு சரீரத்தின் மீதும், ஒவ்வொரு வியாதி உள்ள சரீரத்தின் மீதும் ஒரு கரத்தை வைமையா வைத்து அவளை தொடும். பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே வா என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இனிமேல் நீ அங்கே தங்க உனக்கு அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது முதல் இந்த இயேசுவின் சரீரம், பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே வா என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, கரங்கள் மடக்க முடியாமல், முக்கியமாக அவருடைய வலது கரங்கள் மடக்க முடியாமல் தவிக்கும் அந்த பிள்ளைகளை பாருமேசு சுவாமி. திமிர்வாதமாய், திமிர்வாதமாய் அவதியுறும் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே தொடுமேசு சுவாமி. அவர்கள் சரீரம் பலன் அடைவதாக, அந்த கரங்கள் நீட்டப்படுவதாக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு காலிலும், ஒவ்வொரு கரங்களிலும் இப்பொழுதே, இப்பொழுதே உமது வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அந்த கால்கள் நேராக மாறுவதற்காக நன்றி. இப்பொழுதே அவர்கள் எழுந்து நடப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. சுகமளிக்கும் அது வல்லமை பாய்ந்து செல்கிறது. உருவாக்கும் அது வல்லமை பாய்ந்து செல்கிறது. இந்த கால்களை நேராக்குவதற்காக நன்றி இயேசு சுவாமி. புதிய வாழ்வு உங்களுக்கு மலர்கிறது. இயேசுவே அதை செய்கிறார், இயேசுவே அதை செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர். வல்லமைக்காக உமக்கு நன்றி, உமது மகிமைக்காக உமக்கு நன்றி, உமது கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி இயேசு சுவாமி. மக்கோடா கொடி ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையின் பிரச்சனைகள், பாடுகள் நம்மை தாக்கும் பொழுது என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவிக்கிறோம் அல்லவா? உங்களுக்கு அந்த நேரத்திலே உதவி செய்யவே 100 ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறேன். ஆதியாகமம் 26:3 படி, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசாயா 66:13 படி, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வழி நடத்தினபடி அதில் பிரார்த்தனையும் செய்திருக்கிறேன். உமது மகன், உமது மகள் படுகிற பாடுகளை வார சுவாமி. எத்தனையோ நோய்கள், ஆனால் இந்த நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தி அதை நினைத்து உமது பிள்ளைகளுடைய சகல நோய்களையும் குணமாக்கும். வயோதிபர்களுக்கும், வாலிபர்களுக்கும், குடும்பத்தினருக்கும், சிறு குழந்தைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தையும் அதில் நான் பதிவு செய்திருக்கிறேன். தயவு செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். 100 வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த ஆசீர்வாதத்தை இந்த டிவிடி மூலமாகவும் இன்னும் MP3 மூலமாகவும் உங்களுக்கு நான் வழங்கியுள்ளேன். அதை பெற்றுக்கொண்டு வருடம் முழுவதும் பாக்கியத்தை 100 அனுபவியுங்கள்.
அற்புதங்களை அனுபவியுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவியுங்கள். அன்றாட தியானத்திற்காகவும் வாகனங்களில் பயணம் செய்யும் போது இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் வகையிலும் வாக்குத்தத்தங்கள் 100 என்ற தலைப்பில் வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் DVD மற்றும் MP3 வடிவில் வெளிவந்துள்ளன. இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே ரூபாய் 50 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் எண் 72 ராஜாஜி சாலை சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். என் பேர் கார்த்திகா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு இளம் பங்காளர். எனக்கு இந்த வாத நீர் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பரீட்சை எழுதவே முடியாது. எழுத ஆரம்பித்தாலே கையெல்லாம் வீங்கிரும். ரொம்ப வலி தாங்க முடியாது, எழுதவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சமயத்தில் என்னை இளம் பங்காளரை சேர்த்துட்டாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். போன வருஷம் 10th நான் 472 மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்ட் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் தமிழில் 98 மார்க் எடுத்து ஸ்டேட்டில் செகண்ட் லெவலில் வந்தேன். தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் அம்மா ஹிந்தி படிக்க வச்சாங்க தனியாக. அதில் 8 பரீட்சையும் இப்போ எழுதிட்டேன். 8வது பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும்போது ஃபெயிலுங்கிற மாதிரி வந்துட்டு. நல்லா தான் எழுதியிருந்தேன். அது என்னால் தாங்க முடியல. அதனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ரீவெலிஷன் போட்டேன். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துச்சு. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் வந்ததுக்கு நான் இளம் பங்காளராக இருக்கிறது தான் காரணம்னு என்னால் உறுதியாக நம்ப முடியும். இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். இந்த திட்டத்தில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். மேலும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகின்றார்கள். இதனால் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களில் வெற்றியும், ஆபத்து, விபத்து, வியாதியில் இருந்து விடுதலையும் பெற்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவங்கள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் உங்கள் செல்போனில் CBP என்று டைப் செய்து 9094099977 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான முழு விவரங்கள் உங்களை வந்தடையும். மட்டுமல்ல, உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜெபகோபுரங்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். தொடரும் பாதுகாப்பு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் எண் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய DVDகள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ CDகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 9094099977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்களது வெளியீடு உங்களை வந்தடையும்.